ஆமினி ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளை முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பிரத்யேகமான செய்தி என்று கட்டங்களிடப்பட்ட செய்தியாக வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பது எப்படி, வாக்கு எண்ணப்படுவது எப்படி என்பது தொடர்பான முழுமையான விளக்கம் டெய்லி மிரர் பத்திரிகையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாக்குகள் எண்ணும் பொழுது முதலாவது ஒரு குறிப்பிட்ட வாக்கு எண்ணப்படும் பொழுது 50% முதல் சுற்றிலே 50% குறைவான வாக்குகள் ஒருவர் பெறப்படுமாக இருந்தால் இரண்டாவது சுற்று அல்லது மூன்றாவது சுற்று, அதாவது மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் நிலை உருவாக்கப்படும். அந்த நிலையை இது இங்கே ஆராயப்பட்டிருக்கின்றது. பிரசிடென்ஷியல் பால், ஹவு வில் செகண்ட் தேர்ட் ப்ரீஃபரன்சஸ் மேட்டர் இன் கேஸ் நோ கேண்டிடேட்ஸ் கெட்ஸ் ஓவர் 50% என்பது இங்கே கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலே 50%க்கும் குறைவான வாக்குகள் பெறப்படுமாக இருந்தால் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் நிலை தள்ளப்படும். இந்த மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படுமாக இருந்தால் முதலாவது இந்த கருத்து கணிப்பின்படி 3 வேட்பாளர்களுக்கிடையே கடுமையான போட்டி இருக்கின்றது. இந்த 3 வேட்பாளர்களிலே ஒருவரும் 50%க்கும் மேல் வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியமில்லை என்று ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வெளியாகிய நிலையிலே தேர்தல் திணைக்களத்தை ஆதாரம் காட்டி டெய்லி மிரர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. 50% வாக்குகளை இந்த மூவரில் எவரும் பெறாத நிலை ஏற்படுமாக இருந்தால் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். முதலாவது சுற்றிலே எண்ணப்படுகின்றவர்களுடைய வாக்கு அவ்வாறு வைக்கப்பட்டு கீழ்ப்பகுதியில் மூன்றாம் வாக்குகள் எலிமினேட் செய்யப்படும், அதாவது பிரத்யேகமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் பொழுது அது சேர்க்கப்பட்டு முதலாவதில் வைக்கப்பட்ட தொகையோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது 50%க்கு மேல் யார் பெறுகின்றாரோ அவரே வெற்றியாளர் என்று சொல்லப்படுகின்றது. இது அரசியலமைப்பின்படி சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்றாலும் இந்த 2 சுற்றுக்களிலும், அதாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு பல சுற்றுக்கள் சேர்க்கப்பட்ட நிலையிலும் 50% பெற முடியாத நிலை ஏற்பட்டால் அல்லது சமமான வாக்குகள் பெறப்படுகின்ற நிலை ஏற்பட்டால் திருபுலச் சீட்டு மூலம், அதாவது சீட்டெழுப்பு மூலம் அதனை வெற்றியாளரை தீர்மானிக்கின்ற நிலை ஏற்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது அரசியலமைப்பிலே தேர்தல் எவ்வாறு எண்ணிக்கை கணக்கெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற விடயமாகவே டெய்லி மிரர் அதனை பிரதான செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு தலையங்கமிடப்பட்ட ஒரு செய்தி, போலீஸ் டு செட் அப் எலெக்ஷன் ஆபரேஷன் ரூம்ஸ் ஐலண்ட் வைட் ஹெட் ஆஃப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அது ஒரு சர்ச்சையாக, அரசியல் சர்ச்சையாக வெளியாக இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் தேர்தல் கணிகளை கண்காணிப்பதற்கான பிரத்யேகமான அலுவலகங்கள் திறக்கப்படும் என்று இங்கே போலீஸ் வட்டாரங்களை ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. டெங்கு பாரிய பிரச்சனையாக இலங்கையிலே உருவெடுத்து வருகின்றது. இதில் ஜூலை மாதத்திலே கூடுதலான டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 4 மாதங்களிலே 7585 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட கூடுதலான பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. என்றாலும் இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், சுற்றாடலை சுத்தமாக வைத்திருங்கள் என்று சுகாதார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற செய்தியும் இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தி சென்சஸ் ஆன் வைல்ட் எலிஃபண்ட் இன் ஸ்ரீலங்கா ஆஃப்டர் 12 years என்ற ஒரு செய்தி பிரத்யேகமான செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது காட்டு யானைகளினுடைய எண்ணிக்கை, அதாவது கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது. அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கணிப்பு நடத்தப்பட இருக்கின்றது. குடிசன மதிப்பாகவே இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இதற்காக 4500 அதிகாரிகள் பணியிலே ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2011ஆம் ஆண்டிலே இது தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. காட்டு யானைகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பொழுது 5878 யானைகள், காட்டு யானைகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இதனுடைய கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஐலண்ட் பத்திரிகையை பார்த்தால், ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜப்பானிய தூதுவரனுடைய கருத்து இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. Whoever wins presidential poll should head to IMF remedies என்ற தலைப்பிலே இந்த பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இலக்குகளிலிருந்து எவரும் விலகி செல்ல முடியாது. யார் வெற்றி பெற்றாலும் ஜனாதிபதி தேர்தலில்
அந்த இலக்கில் இருந்து அதனுடைய உடன்படிக்கைகளிலிருந்து மீற முடியாது என்று ஜப்பானிய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். யுத்தத்துக்கு பின்னரான நல்லிணக்க செயல்பாடுகள், அதே நேரம் பொருளாதார நெருக்கடிக்கு பின் ஏற்பட்ட கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்களில் இருந்து எவரும் மீறி செயல்பட முடியாது என்பது ஜப்பானிய தூதுவரின் கருத்தாக இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான படம் இலங்கை பெருமிதம் கொள்ளும் ஒரு படமாகவே நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகளிர் அணியினர் நேற்று இந்திய அணியை தோற்கடித்த போது அவர்கள் வெற்றி பிரமிப்பிலே இங்கே மகிழ்கின்ற காட்சி தான் இங்கே நாம் படமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹர்ஷிதா சமரவிக்ரம, கவிஷா டில்ஹாரி ஆகிய இருவரும் அவர்கள் வெற்றி களைப்பிலே மகிழ்கின்ற காட்சி இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, இஃப் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஐஎம்எஃப் அதர் லேண்டர்ஸ் ஆர் நாட் கண்டினியூட் என்ற தலைப்பிலே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ட்ரி வில் கோ பேக் டு அன் ஏரா ஆஃப் கியூஸ் கோஷியன்ஸ் பிரசிடென்ட் என்ற தலைப்பிலே நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி விடுத்திருக்கின்ற ஒரு எச்சரிக்கை, இந்த தேர்தல் எந்த வகையாக இருந்தாலும் ஐஎம்எஃப் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகளில் இருந்து எவரும் மீறி நடக்க முடியாது. அவ்வாறான நிலை ஏற்பட்டால் நாட்டில் பழைய நிலையை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று ஜனாதிபதி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். கியூ வரிசையாக நின்று கியூவிலே நின்று பல விடயங்களை நாம் வரலாறாக கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரசிடென்ட் ஃபோன் ஈஸி டு மீட் டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக மாவட்ட ரீதியான தெரிவத்தாட்சி அதிகாரிகளை சந்திப்பதற்கான ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டிருக்கின்றது. இது தேர்தல் வரலாற்றிலே முதல் தடவையாக இருக்கின்றது என்று டெய்லி நியூஸ் அதனை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி இந்த சந்திப்பு இந்த வாரம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. கொழும்பிலே அவர்கள் அழைக்கப்பட்டு கட்சி செயலாளர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்ற நிலையிலே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டியவின் படத்தோடு ஒரு செய்தி, ரிசர்வ் வில் ப்ரொவைட் ஓல் ஃபண்ட்ஸ் ரிகார்ட் ஃபார் பிரசிடென்ட் பால். ரஞ்சித் சியம்பலாபட்டியை தெரிவித்திருக்கின்றார். தேர்தலுக்கு தேவையான சகல நிதிகளும் திரசரியினால் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக 8 பில்லியன் ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளை பார்த்தால், சிங்கள பத்திரிகைகளில் முதலில் லங்காதீப பத்திரிகை. லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஸ்ரீலங்கா நிதகஸ்பக்சய துணட்ட கடை என்ற தலைப்பிலே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான சூடுபிடிப்புகள், கட்சி மாறல்கள் மற்றும் தேர்தல் தொடர்பான ஒரு சூடான நிலை நாட்டிலே இருக்கின்ற நிலையிலே இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்றாக உடைந்து செயல்படுகின்ற ஒரு நிலை ஒரு பரிதாப நிலையாக இருக்கின்றது என்று லங்காதிபதினை தெரிவித்திருக்கின்றது. அதாவது மூன்றாக பிரிந்து 3 வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஒரு குழுவும், அதே நேரம் நிமல் ஸ்ரீபால சில்வா தலைமையில் இன்னொரு குழுவும், அதே நேரம் முன்னாள் செயலாளரின் தயாசிரி ஜெயசேகரவின் படத்தோடும் அவரும் ஒரு பிரிவாக இருந்து செயல்படுகின்றார் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 நிலை உருவாகுவது இந்த கட்சியிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தியும் எந்த பிரயோசனமும் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதே லங்காதீப பத்திரிகையின் செய்தியின்படி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிறப்பு தலையங்கமிடப்பட்ட செய்தி, லேக்கம் ஹாப்பி மார்க்க சங்வர்த்தன சபாபதி கெதரையாய் மமை கெதரையாவே என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ராமத்தி பந்துல உடுபத்தனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது பீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாரா அல்லது ராஜினாமா செய்தாரா என்ற கேள்வி ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்பட்டிருந்தது. என்றாலும் அதற்கு அமைச்சர் பந்துல குணவர்த்தனை தெரிவித்திருக்கின்றார், மமை கெதரையாவே என்று தெரிவித்திருக்கின்றார். நான் தான் அவரை அனுப்பினேன். லேக்கம் அதாவது செயலாளரோடு அவர் கடுமையாக மோதிக்கொண்டார். அவரை வைத்துக்கொண்டு சில வேலைகளை செய்ய முடியாத நிலையிலேயே நான் அவரை அனுப்பினேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இலங்கை அணி ஆசியாவை ஜாகத் அப்பே வீரவரியோ என்ற தலைப்பில் உபதலைப்போடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று அவர்கள் வெற்றி ஈட்டியவர்கள் வெற்றி மகிழ்ச்சியோடு அவர்கள் பிரமிக்கின்ற காட்சி
இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவைன பத்திரிகையும் பார்த்தால் திவைன பத்திரிகையில் நாம் பார்த்த செய்திகள் தான் இங்கே இருக்கின்றன. என்றாலும் ஒரே செய்தி இங்கே பிரத்யேகமான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலை மையமாக கொண்டு 50,000 தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு சில கட்சிகள் அரசாங்கம் தீர்மானித்த விடயங்களை நிறுத்துவதாக தொடர்பாக இன்று தேர்தல் ஆணைக்குழு முன்னிலையில் ஆராயப்பட இருக்கின்றது என்பது திவைன பத்திரிகையிலே பிரத்யேகமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திப்போம், நாளை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.